إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாம் சென்ற ஃபிக்ஹ் வகுப்பிலே தொழுகையிலே நாம் செய்ய வேண்டிய அமல்களை பற்றி பார்த்தோம். கடைசியாக 13வது விடயம் தஅமீன், ஆமீன் சொல்வது என்று பார்த்திருந்தோம். ஆரம்பத்திலிருந்து நாம் பார்த்து வருகின்றோம். சுருக்கமாக இப்போது நாம் ஞாபகப்படுத்துவோம். முதலாவது, தொழுகைக்கு முன்னால் சுத்தம் செய்து கொள்வது. அடுத்ததாக நியா, அதனுடைய சட்டங்களை பார்த்தோம். சுத்ராவுடைய சட்டங்களை பார்த்தோம். அடுத்ததாக கிப்லாவை முன்னோக்கு சம்பந்தமான சட்டங்களை பார்த்திருந்தோம். ஐந்தாவதாக கியாம், தொழுகையிலே நிலையிலே நிற்பது ருக்குன் என்பதை பார்த்தோம். சக்தி உள்ளவர்கள் கட்டாயம் நிற்க வேண்டும். ஆனால் நஃபிலான தொழுகையிலே கியாம் வாஜிப் அல்ல என்பதை பார்த்தோம். கியாமிலே இருக்கின்ற பொழுது தொழுகையாளி தனக்கு முன்னால் பார்க்க வேண்டும். சுஜூத் செய்கின்ற இடத்தையோ அல்லது தனக்கு முன்னால் இருக்கும் முகத்துக்கு முன்னாலோ கூட அவர் பார்க்கலாம். அவருடைய ஹுஷூவுக்கு எது பொருத்தமாக இருக்கிறதோ அந்த இடத்தை அவர் பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக தக்பீரத்துல் இஹ்ராம். தக்பீரத்துல் இஹ்ராம் தொழுகையிலே ஒரு ருக்குன் என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். ருக்குன் என்று சொல்கின்ற பொழுது அதனை விடுவது மறதியாக கூட விட முடியாது. மறதியாக விட்டால் கூட தொழுகை பாத்திலாகி விடும். அதன் ருக்குன் சஜிதா சஹூ மூலமாக ருக்குனை விட்டு நிவர்த்தி செய்ய முடியாது. கட்டாயமாக அந்த ருக்குன் செய்யப்பட வேண்டும். இது தக்பீரத்துல் இஹ்ராம், தொழுகையை ஆரம்பிக்கக்கூடிய அந்த தக்பீரத்துல் இஹ்ராம் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை மூலமாக சொல்ல வேண்டுமே தவிர வேறு வார்த்தைகள் மூலமாக அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் சொல்ல முடியாது. அடுத்ததாக 4 இடங்களிலே இரு கைகளையும் கிப்லாவை முன்னோக்கி, உள்ளங்கை கிப்லாவை நேராக இருக்கின்ற விதத்திலே உயர்த்துவது, விரல்கள் நீட்டி இருக்கின்ற விதத்திலே உயர்த்துவது முஸ்தஹப் என்பதை நாங்கள் பார்த்தோம். அது தக்பீரத்துல் இஹ்ராம். அடுத்ததாக ருக்குவுக்கு செல்கின்ற பொழுது, ருக்குவிலிருந்து எழும்புகின்ற பொழுது, அதே போன்று தஷஹுதிலிருந்து, முதலாவது தஷஹுதிலிருந்து எழும்புகின்ற நிலைகளிலே கைகளை உயர்த்த வேண்டும் என்பதை பார்த்திருந்தோம். உயர்த்துகின்ற பொழுது விரல்களை மடிக்காமல் நீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வலது கையை இடது கையின் மீது கியாம்ல நிலையில இருக்கின்ற பொழுது வைக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். வலது கை இடது கையின் மீது வைப்பது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீத்களை நாங்கள் பார்த்தோம். வலது கையை இடது கையுடைய கஃப், அதே போன்று ருசுக், சாயித் இவற்றுக்கு மேலால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே கைக்கு மேலால், இடது கைக்குடைய இந்த கஃபுக்கு மேலால் கஃபை வைப்பது என்று சிலர் சொல்கிறார்கள். அவ்வாறு நேரடியாக வரவில்லை. இடது கைக்கு மேலால் இதனுடைய கஃப், ருசு, அதே போன்று சாயித், இந்த பகுதியில இந்த கையை வைத்ததாக என்ன செய்கிறது, வருகிறது. எனவே இதிலே மாத்திரம் வைப்பதற்கு வரவில்லை. எனவே நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் இவ்வாறு வைக்கலாம் அல்லது இவ்வாறு வைக்கலாம். எப்படியோ இடது கைக்கு மேல் வலது கையை அதை இப்படி விரித்தும் வைக்கலாம் அல்லது இப்படி பிடித்துக் கொள்ளவும் முடியும் என்பதை நாம் பார்த்திருந்தோம். அடுத்ததாக இஸ்திஃப்தாஹ் ஓதுவது, தொழுகையிலே வஜ்ஜத் போன்ற அல்லது அல்லாஹும்ம பாயித் பைனி போன்ற வார்த்தைகளை ஓதுவது முஸ்தஹப். அது வாஜிப் அல்ல என்றால் நபி அவர்கள் அதை ஏவவில்லை. ஆனால் அது முஸ்தஹப், விரும்பத்தக்கது, செய்வது சிறப்புக்குரியது என்பதை பார்த்தோம். அது சம்பந்தமான இஸ்திஃப்தாஹுடைய பல்வேறு திக்ர்களை பார்த்திருந்தோம். அதே போன்றுதான் இஸ்திஆதாவும் முஸ்தஹப்பான விடயங்களிலே உள்ள ஒன்று. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று குர்ஆன் ஓதுவதற்கு முன்னால் சொல்லிக் கொள்வது. எனவே முஸ்தஹப் என்பதற்கான ஆதாரங்களை பார்த்தோம். அது வாஜிப் இல்லை என்று பார்த்தோம். முதல் ரக்காவுடைய ஆரம்பத்திலே ஓதினால் போதுமானது. எனவே ஒவ்வொரு ரக்காவிலும் ஓதுவதற்கு முன்னால் அதை திரும்ப சொன்னாலும் கூட பிரச்சனை இல்லை என்று சொன்னோம். அடுத்ததாக பஸ்மலா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒரு ஆயா அல்ல என்பதுதான்
ராஜிஹான கருத்து. ஆனால் அது குர்ஆனுடைய ஒரு ஆயா. எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் கட்டாயம் தொழுகையிலே ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அவருக்கு விடுபட்டால் அவருடைய தொழுகை செல்லுபடியாகும் என்றால் சூரத்துல் ஃபாத்திஹா ருக்குனாக இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுவது சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முன்னால் அது கட்டாயமா இல்லையா என்ற கருத்து வேறுபாடு அறிஞர்களுக்கு இடையில இருக்கிற காரணம் அது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒரு ஆயாவா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சரியான கருத்து அது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒரு ஆயா அல்ல, அது குர்ஆனில இருக்கக்கூடிய ஒரு ஆயா தான். சூறாக்களுடைய ஆரம்பங்களில் அந்த ஆயா எழுதப்பட்டிருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவிலே பஸ்மலா ஒரு ஆயா அல்ல என்பதற்கான ஆதாரத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். அடுத்ததாக கிராஅத்துல் ஃபாத்திஹா, ஃபாத்திஹா ஓதுவது சம்பந்தமாக பார்த்தோம். அது ருக்குன் என்பதை பார்த்தோம். ஃபாத்திஹா இமாம், மாமூம், முன்ஃபரித் 3 நிலையில் உள்ளவர்களும் ஃபாத்திஹா ஓத வேண்டும். அதற்கான ஆதாரங்களை பார்த்தோம். ஃபாத்திஹா சூராவுடைய ஒரு ஹர்ஃப் கூட குறையக்கூடாது என்பதை பார்த்தோம். அதனால் ஃபாத்திஹா சூரா ஓத தெரியாதவர்கள் கட்டாயமாக அதை கற்றுக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. பிழை இல்லாமல் அதை ஓதுவது மிக மிக முக்கியம். ஜஹ்ரியாவான தொழுகையிலே வெளிப்படையாக ஓதப்படக்கூடிய ஓதப்படக்கூடிய தொழுகைகளிலே மஅமூம் ஃபாத்திஹா சூரா ஓதுவது கட்டாயம் என்பதை பார்த்தோம். அதற்கான ஆதாரத்தையும் பார்த்தோம். மாமூம் ஃபாத்திஹா சூரா ஓதுகின்ற பொழுது இமாமோடு ஓதலாம், அல்லது இமாம் ஓதுகின்ற ஒரு ஆயத்துக்கும் பிறகு ஓதலாம், அல்லது இமாம் முழுமையாக ஃபாத்திஹா சூரா ஓதி முடித்ததற்கு பிறகு கூட ஓதலாம். ஃபாத்திஹா சூரா ஓத தெரியாதவர்கள் அல்லது ஓத முடியாதவர்கள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யுல் அதீம் போன்ற வார்த்தைகளை, அவர்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை, திக்ர்களை சொல்லிக் கொள்ளலாம். அதற்கான ஆதாரத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். ஃபாத்திஹாவிலே ஓரளவுக்கு தெரிந்தால் அந்த தெரிந்த அளவை ஓதிவிட்டு இந்த வார்த்தைகளை ஓதலாம். அடுத்ததாக ஆமீன் சொல்வது சம்பந்தமாக கடைசியாக பார்த்திருந்தோம். தொழுகையிலே ஆமீன் சொல்வது மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு முஸ்தஹப்பான விடயம் என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். ஆமீன் சொல்வது முஸ்தஹப்பான ஒரு விடயம், வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயம். அதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம். யூதர்கள் பொறாமைப்படுகின்ற ஒரு விடயமாக இந்த தமீன் இருக்கிறது. ஆமீன் சொல்கின்ற பொழுது ஜஹ்ரியாவான அந்த தொழுகையிலே இமாம் ஆமீன் சொன்னதற்கு பிறகு நாம் ஆமீன் சொல்வது அல்லது ஆமீன் சொல்ல ஆரம்பித்ததற்கு பிறகு சொல்வது முக்கியம். அதே போன்று ஆமீனை வெளிப்படையாக சத்தமிட்டு சொல்வது அவசியம் என்பதை நாம் பார்த்திருந்தோம். எனவே ஆமீன் சொல்வதை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு தொழுகையாளியும் இமாமாக இருக்கலாம், மாமூமாக இருக்கலாம், அல்லது தனியே தொழக்கூடியவருக்கும் ஆமீன் சொல்வது முஸ்தஹப்பாக இருக்கிறது. அடுத்ததாக இப்போது நாம் பார்ப்பது கிராஅத்து ஷைஇன் மினல் குர்ஆனி பஅதல் ஃபாத்திஹா. ஃபாத்திஹா சூராவுக்கு பிறகு நாம் குர்ஆனிலே ஏதாவது ஒரு பகுதியை ஓதுவது, இது சம்பந்தமாகத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதனுடைய சட்டம் என்ன என்றால் இது முஸ்தஹப். குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் ஓதியதற்கு பிறகு, அதாவது தொழுகையிலே நாங்கள் கட்டாயமாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். இந்த முதல் 2 ரக்காக்களிலும் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியதற்கு பிறகு குர்ஆனிலே ஏதாவது ஒரு பகுதியை நாங்கள் ஓதுவது முஸ்தஹப். இந்த கிராஅ குர்ஆனிலே ஒரு பகுதியை ஓதுகின்ற பொழுது நாம் முதல் ரக்காவிலே 2வது ரக்காவை விட அதிகமாக ஓதுவது முஸ்தஹப்பாக இருக்கிறது. மேலதிகமாக முதல் ரக்கா நீண்டிருக்கும். காரணம் கூடுதலாக நாங்கள் ஓதுவோம். 2வது ரக்காவிலே அதை விட சற்று குறைவாக ஓதுவோம். இதற்கு ஆதாரமாக அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே இருக்கிறது. كان النبي صلى الله عليه وسلم يقرأ في الركعتين الأوليين من صلاة الظهر بفاتحة الكتاب. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ظுஹருடைய முதல் 2 ரக்அத்களிலும் ஃபாத்திஹா ஓதுவார்கள். வசூரத்தைனி, இன்னும் 2 சூறாக்களை ஓதுவார்கள். ஒரு ரக்அவிலும் ஒரு சூறாக்கள் ஓதுவார். ஃபாத்திஹாவை விட மேலதிகமான ஒரு சூறா ஓதுவார்கள். யுதவ்விலு ஃபில் ஊலா, முதல் ரக்அவிலே நீட்டுவார்கள், அதாவது கொஞ்சம் கூடுதலாக ஓதுவார்கள் நீண்ட சூறா. யுகஸ்ஸிரு ஃபித் தானியா, 2வதிலே அதை விட குறைத்து ஓதுவார்கள்.
وَيُسْمِعُنَا الْآيَةَ أَحْيَانًا சில நேரம் நபி அவர்கள் துஹர் தொழுகையை பற்றி தான் இங்கே பேசுகிறார்கள். அவர்கள் ஓதக்கூடிய ஆயாவை எங்களுக்கு செவிமடுக்க செய்வார். அதாவது சற்று துஹர் தொழுகை என்பது ஜஹரியாவான தொழுகை அல்ல என்றாலும் நபி அவர்கள் ஓதக்கூடியதை எங்களுக்கு சில நேரம் கேட்கும். وَيَقْرَأُ فِي الرَّكْعَةِ الْأُخْرَيَيْنِ بِفَاتِحَةِ الْكِتَابِ இரண்டு அதாவது மூன்றாவது நான்காவது ரக்காக்கள் இறுதி இரு ரக்காக்களிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை நபி அவர்கள் ஓதுவார்கள் துஹர் தொழுகையிலே என்று சொல்கிறார்கள். அதாவது மூன்றாவது நான்காவது ரக்காவிலே ஃபாத்திஹாவை மாத்திரம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் என்பதை அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த ஹதீஸ் சொல்கிறது. وَيَقْرَأُ فِي الْعَصْرِ بِفَاتِحَةِ الْكِتَابِ وَسُورَتَيْنِ அஸ்ர் தொழுகையிலே இதே மாதிரி என்ன செய்வார்கள்? ஃபாத்திஹாவையும் ஓதி 2 சூறாக்களை ஓதுவார்கள். இங்கே முதல் 2 ரக்காவை தான் சொல்கிறார்கள். وَيُطَوِّلُ فِي الْأُولَى முதல் ரக்காவை நீட்டுவார்கள். وَيَقْرَأُ فِي الرَّكْعَتَيْنِ الْأَخِيرَتَيْنِ بِفَاتِحَةِ الْكِتَابِ மூன்றாவது நான்காவது ரக்காக்களிலே ஃபாத்திஹாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் என்று இருக்கிறது. அதாவது வேறு சூறாக்களை என்ன செய்ய மாட்டார்கள்? ஓத மாட்டார்கள். வேறு சூறாக்களை ஓத மாட்டார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸை நாங்கள் பார்ப்போம் சகோதரிகளே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. ஃபி குல்லி ஸலாத்தின் யுக்ரஉ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதப்பட வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலும் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். ஃபமா அஸ்மஅனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மஅனாகும் நபி அவர்கள் எங்களுக்கு எதை சத்தமிட்டு ஓதினார்களோ அதை நாங்கள் உங்களுக்கு சத்தமிட்டு ஓதுகிறோம். வமா அக்ஃபா அன்னா அக்ஃபைனா அன்கும் எதை அவர்கள் எங்களுக்கு சத்தம் இல்லாமல் அவர்கள் ஓதினார்களோ, எங்களை விட்டும் சத்தம் இல்லாமல் அவர்கள் ஓதினார்களோ அதை நாங்கள் சத்தம் இல்லாமல் உங்களுக்கு என்ன செய்கிறோம்? ஓதுகிறோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தொழுகையிலே சப்தமிட்டு ஓதியிருக்கிறார். நாங்களும் அவ்வாறு தான் ஓதுகிறோம் நபி அவர்களை பின்பற்றி. சில தொழுகைகளிலே சப்தம் இல்லாமல் ஓதுகிறோம். அந்த தொழுகையிலே நாங்களும் சப்தம் இல்லாமல், அதாவது உயர்ந்த சப்தம் இல்லாமல் ஓதுகிறோம். وَإِنْ لَمْ تَزِدْ عَلَى أُمِّ الْقُرْآنِ أَجْزَأَتْ நீங்கள் தொழுகையிலே ஃபாத்திஹாவை மாத்திரம் ஓதினாலே, அதை விட மேலதிகமாக எதுவும் ஓதாவிட்டாலும் கூட உங்களுடைய தொழுகை செல்லுபடியாகும். وَإِنْ زِدْتَ فَهُوَ خَيْرٌ ஆனால் நீங்கள் தொழுகையிலே ஃபாத்திஹாவிட மேலதிகமாக ஓதுவது அது சிறந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே وَيُشْرَعُ أَنْ يَقْرَأَ الْمُصَلِّي إِذَا شَاءَ بَعْدَ الْفَاتِحَةِ فِي الْأُخْرَيَيْنِ مِنَ الظُّهْرِ இன்னொரு விடயத்துக்கு இங்கே நூலாசிரியர் வருகின்றார். அதாவது நாங்கள் சொன்னோம் துஹர் தொழுகையிலே ஃபாத்திஹா சூரா மாத்திரம்தான் மூன்றாவது நான்காவது ரக்காக்களிலே ஓதப்படும். அதான் பொதுவானது. அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியதாக நாங்கள் பார்த்தோம். ஆனாலும் ஒருவர் விரும்பினால் ஃபாத்திஹா சூராவை ஓதிவிட்டு மேலதிகமாக துஹர் தொழுகையிலே பின்னால் வரக்கூடிய அந்த மூன்றாவது நான்காவது ரக்காக்களிலே மேலதிகமாக அவர் விரும்பினால் என்ன செய்யலாம்? ஓதலாம். அதற்கும் ஆதாரம் இருக்கிறது என்று நூலாசிரியர் இங்கே சொல்கிறார். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யக்ரஉ ஃபீ ஸலாத்தி الظهر في الركعتين الأوليين في كل ركعة قدر 30 آية நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹர் தொழுகையிலே முதல் 2 ரக்காக்களிலும் ஒவ்வொரு ரக்காவிலும் 30 ஆயாவின் அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். அதாவது சுமாராக 30 ஆயாவின் அளவு ஓதுவார்கள் முதல் 2 ரக்காக்களிலும் துஹர் தொழுகையிலே. வஃபில் உக்ரயைனி மூன்றாவது நான்காவது ரக்காக்கள கத்ர 15 ஆயா அதாவது 15 அவ் கால நிஸ்ஃப தாலிக் அதாவது அந்த 30 விட அரைவாசி. ஏற்கனவே முதல் 2 ரக்காவிலும் ஓதினதில் அரைவாசி பகுதியை 15 ஆயாக்கள் விதத்திலே மூன்றாவது நான்காவது ரக்காக்களிலே ஓதுவார்கள். அதிலே என்ன தெரிகிறது? நபி அவர்கள் மூன்றாவது நான்காவது ரக்காக்களை துஹரிலே நீட்டியிருக்கிறார்கள். என்றால் எங்களுக்கு தெரியும் ஃபாத்திஹா சூரா ஒரு எத்தனை வசனங்கள்? 7 வசனங்கள். இங்கே 15 வசனங்கள் என்று சொல்கிற பொழுது மேலதிகமானது. துஹர் தொழுகையிலே கடைசி மூன்றாவது நான்காவது கடைசி ரக்காக்களிலும் 15 ஆயாக்களுடைய அளவு நபி அவர்கள் ஓதியிருக்கிறார்கள் என்றால் எனவே அங்கே மேலதிகமாக ஓதப்பட்டிருக்கிறது ஃபாத்திஹாவை விட. அந்த அடிப்படையிலே மேலதிகமாக ஒருவர் ஓதினால் ஓதலாம் என்பதைத்தான் நூலாசிரியர் இங்கே சொல்ல வருகிறார். அசரிலும் இதே மாதிரி வஃபில் அஸ்ரி
في الركعتين الأوليين في كل ركعة قدر قراءة 15 آية. முதல் 2 ரக்காத்தில் அசர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 ஆயாக்கள் அளவுக்கு என்ன செய்தார்? லுஹருடைய 3வது 4வது ரக்காத் தொழுகிற அளவுக்கு தான் அசருடைய 1வது 2வது ரக்காவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்று சொல்கிறார்கள். வஃபில் உக்ரையைனி அசருடைய 3வது 4வது ரக்காக்கள் இறுதி ரக்காக்கள்ல கத்ர நிஸ்ஃபி தாலிக் அதனுடைய அரைவாசி 15 உடைய அரை என்று சொல்கிற பொழுது அங்கே ஒரு 7 இந்த அளவு தான் இருக்கும். இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். எனவே துஹர் தொழுகையிலே கடைசி 2 ரக்காக்களும் ஃபாத்திஹா ஓதியதற்கு பிறகு விரும்பினால் என்ன செய்யலாம், மேலதிகமாக ஓதலாம் என்பதற்கான ஒரு ஆதாரத்தை தான் நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். சரி, அடுத்ததாக பார்ப்போம். والقراءة بعد الفاتحة في الركعتين الأوليين من المستحبات المؤكدة. நாம் சொன்னோம், ஃபாத்திஹா சூரா ஓதியதற்கு பிறகு முதல் 2 ரக்காக்களிலும் தொழுகையிலே வேறு சூறாக்கள் ஓதுவது முஸ்தஹப். இந்த முஸ்தஹப் சாதாரண முஸ்தஹப் அல்ல, முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னா, வலியுறுத்தப்பட்ட முஸ்தஹப் என்பதை இங்கே நூலாசிரியர் சொல்கிறார். அதற்கு ஆதாரமாக இங்கே ஒரு ஹதீஸ் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூ தாவூதில் இருக்கிறது. உமிர்னா அன் நக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாபி வமா தயஸ்ஸர. ஃபாத்திஹத்துல் கிதாப் சூரத்துல் ஃபாத்திஹாவும் அதே போன்று எங்களுக்கு ஓதுவதற்கு இலகுவான விடயங்களும் குர்ஆனிலே எது எங்களால் ஓத முடியுமோ அதையும் ஓதுவதற்கு நாங்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். கட்டளை என்று சொல்கிற பொழுது அங்கே அது ஒரு மிகவும் முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே உமிர்னா என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் ரிஃபாஅத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ். அங்கே ஒரு மனிதர் பிழையாக தொழுதார். அவரை அழைத்து நபி அவர்கள் எவ்வாறு தொழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த ஹதீஸில் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சும்ம க்ரா பி உம்மில் குர்ஆன், உம்முல் குர்ஆனை நீங்கள் பின்னர் ஓதுங்கள், அதாவது ஃபாத்திஹாவை ஓதுங்கள் என்று சொல்கிறார்கள். இது கட்டளை, ஓதுங்கள் சொல்லிவிட்டு வபிமா ஷா அல்லாஹு இன் தக்ரா, அல்லாஹ் என்ன நாடுகிறானோ நீங்கள் ஓதுவதற்கு அதையும் ஓதுங்கள் என்று சொல்கிறார். அதாவது மேலதிகமாகவும் ஓதுங்கள். எனவே அப்ப இங்கே நபி அவர்களுடைய கட்டளை நாங்கள் வாஜிப் என்றுதான் அடிப்படையில் நாங்கள் பொதுவாக கட்டளைகளை எடுப்போம். என்றாலும் இங்கே நாங்கள் முஸ்தஹப் என்று எடுக்கின்றோம். வேறு ஆதாரங்களின் அடிப்படையிலே வாஜிப் இல்லை என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முன்னே வந்த செய்தியிலும் கூட நாங்கள் பார்த்தோம். ஃபாத்திஹா ஓதினாலே என்ன செய்து போதுமானது என்பதை அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே மேலதிகமாக ஓதுவது வலியுறுத்தப்பட்ட ஒன்று. மேலதிகமாக ஃபாத்திஹாவுக்கு பிறகு முதல் 2 ரக்காக்களிலும் மேலதிகமாக ஓதுவது வலியுறுத்தப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை இப்போது நாம் பார்த்தோம். அடுத்ததாக மாமூமை பொறுத்தவரையிலே, இமாமை பின்பற்றி தொழக்கூடியவர் தான் மாமூம். மாமூமை பொறுத்தவரையிலே அவர் ஃபாத்திஹா அல்லாமல் எந்த தொழுகையிலே ஜஹரியாவான தொழுகை, ஜஹரியான தொழுகைனா இமாம் சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகள், இந்த தொழுகையிலே மாமூம் ஃபாத்திஹா ஓத வேண்டும். ஃபாத்திஹா ஓதிவிட்டு இமாமுடைய கிராஅவை அவர் செவிமடுக்க வேண்டும். வேறு எதுவும் அவர் என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது என்பதைத்தான் நூலாசிரியர் இங்கே சொல்கிறார். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? இந்த விடயத்திலே தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இறக்கியிருக்கிறார். வஇதா குரிஅல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஊ லஹு வஅன்சிது, நீங்கள் அதற்கு செவிசாயுங்கள், அதனை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள், மௌனமாக நீங்கள் இருங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் இரக்கம் காட்டப்படுவதற்காக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இது தொழுகையிலே முக்கியமாக இது தொழுகையிலே இவ்வாறு தான் செய்ய வேண்டும். குர்ஆன் ஓதப்படுகின்ற பொழுது அது செவிமடுக்கப்பட வேண்டும். ஆனால் ஃபாத்திஹா சூரா மாத்திரம் ஓதப்பட வேண்டும் என்பதற்கான ஆதாரத்தை நாங்கள் ஏற்கனவே சென்ற பாடத்திலே பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இங்கே நூலாசிரியர் ஒரு ஹதீஸை குறிப்பிட்டிருக்கின்றார். في مسند أحمد عن سليمان بن يسار عن أبي هريرة أنه قال صليت وراء أحد بعد رسول الله صلى الله عليه وسلم أشبه صلاة برسول الله صلى الله عليه وسلم من فلان. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகைக்கு ஒப்பான ஒரு தொழுகையை நான் எவருக்கு பின்னாலும் தொழுததில்லை, இந்த இன்னாரை தவிர என்ற ஒரு ஆளை குறிப்பிடுகின்றார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு.
அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன சொல்கிறார்கள், ஒரு ஆளை குறிப்பிட்டு இன்னாருடைய தொழுகை அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகைக்கு ஒப்பான தொழுகையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்போது சுலைமான் இப்னு யசார் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த ஆளுடைய தொழுகை எப்படி இருந்தது என்பதை பற்றி சொல்கிறார். எப்படி இருந்தது? கான யுதீலு ரக்அத்தைனி ஃபில் ஊலையைனி மின் அத்-துஹ்ரி, துஹர் தொழுகையிலே முதல் 2 ரக்அத்களை நீட்டுவார்கள். வயுஹஃபிஃபு அல்-உக்ரையைனி, 2 பின்னால் வரக்கூடிய 3, 4 ரக்அத்களை இலகுவாக குறைத்து தொழுவார்கள், நீட்டாமல் தொழுவார்கள். வயுஹஃபிஃபு அல்-அஸ்ர, அஸ்ர் தொழுகையை சுருக்குவார்கள். அதாவது நீண்ட நேரம் அஸ்ர் தொழுகையில இருக்காமல் சுருக்கமாக அஸ்ர் தொழுகை தொழுவார்கள். வயக்ரவு ஃபில் மக்ரிபி பிகிஸாரில் முஃபஸ்ஸல், அந்த மனிதர் மக்ரிப் தொழுகையிலே என்ன செய்வார்? கிஸாருல் முஃபஸ்ஸலை ஓதுவார். கிஸாருல் முஃபஸ்ஸல் அப்படி என்பது வத்துஹா சூராவோடு இருந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நாஸ் வரையில இருக்கக்கூடிய சூறாக்கள் தான் கிஸாருல் முஃபஸ்ஸல். அந்த சூறாக்களை அந்த மனிதர் மக்ரிப் தொழுகையிலே ஓதுவார். ஏன்னா மக்ரிப் தொழுகையிலே வத்துஹாக்கு கீழே உள்ள சூறாக்களை ஓதுவது நபி வழியிலே உள்ளது என்பது இந்த ஹதீஸ்களுக்கு சொல்கிறது. அதே போன்று வயக்ரவு ஃபில் இஷா, இஷா தொழுகையில பிவஸத்தில் முஃபஸ்ஸல், அவ்ஸாத்துல் முஃபஸ்ஸலை ஓதுவார்கள். அதாவது அவ்ஸாத்துல் முஃபஸ்ஸல் என்பது அம்மா யத்தஸாஅலூன் என்ற அந்த சூறாவில் இருந்து வதுஹாக்கு முன்னால் உள்ள சூறா வரையிலே உள்ள வதுஹா அந்த இடம் வரையில இருக்கக்கூடிய சூறா. எனவே அவ்ஸாத்துல் இஷா தொழுகையிலே ஜுஸ் அம்மாவில் இருக்கக்கூடிய வதுஹாக்கு மேலே இருக்கக்கூடிய சூறாக்களை என்ன செய்திருக்கிறார்கள் அந்த மனிதர் ஓதுவார். வயக்ரவு ஃபிஸ் சுப்ஹி, சுபஹ் தொழுகையிலே அவர் என்ன ஓதுவார்? பித்திவாலில் முஃபஸ்ஸல், திவால் முஃபஸ்ஸலை ஓதுவார். திவால் முஃபஸ்ஸல் என்பது சூரத்து காஃப், சூரத்து காஃபிலிருந்து அம்மா வரையிலே, அம்மாவுக்கு முன்னால் உள்ள அந்த சூறா வரையிலே 29வது ஜுஸு முடிகின்ற வரையிலே இருக்கக்கூடிய பகுதிதான் திவாலுல் முஃபஸ்ஸல். இந்த பகுதியை ஓதுவார்கள். எனவே இது ஒரு பலமான அறிவிப்பாளர் வரிசை கொண்ட ஹதீஸ் என்று நூலாசிரியர் சொல்கிறார். இன்னொரு விடயத்தை நூலாசிரியர் இங்கே சொல்ல வருகின்றார். அதாவது நாம் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது கட்டாயமாக எங்களுடைய நாவு அசைய வேண்டும், எங்களுடைய உதடுகள் அந்த ஓதலின் மூலமாக அசைய வேண்டும். இது நிபந்தனை, ஷர்த். ஓதல் என்று அரபியிலே சொன்னால் அவ்வாறு. கிராஆ என்றால் கட்டாயமாக உள்ளத்தினால் நாம் நினைப்பது கிராஆ அல்ல. உள்ளத்தினால் ஓதுவது وَأَمَّا مَنْ قَرَأَ بِقَلْبِهِ فَحَسْبَ لَا تُجْزِئُهُ الْقِرَاءَةُ, என உள்ளத்தினால் மாத்திரம் யார் ஓதுகிறாரோ அவருடைய கிராஆ செல்லுபடியாகாது. وَلَا تَصِحُّ صَلَاتُهُ, என அவருடைய தொழுகையும் செல்லுபடியாகாது. وَمِثْلُ ذَلِكَ فِي جَمِيعِ الْأَذْكَارِ الْوَاجِبَةِ فِي الصَّلَاةِ, இவ்வாறுதான் தொழுகையில் இருக்கக்கூடிய கட்டாயமான எல்லா அதுக்கார்களுடைய நிலை. கட்டாயமாக ஓத வேண்டிய எல்லா அதுக்கார்களும் தொழுகையில அது மொழியப்பட வேண்டும். அதாவது நாவ் அசைய வேண்டும், சத்தம் கேட்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. ஆனால் நாவ் கட்டாயமாக அசையப்பட வேண்டும், நாவும் உதடுகள் அந்த ஓதல் மூலமாக அசைய வேண்டும் என்பதை நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக நாங்கள் வருவோம் இன்னொரு மசாலாவுக்கு. இன்னொரு 15வது விடயம் மௌதிஉல் ஜஹ்ரி வல் இஸ்ராரி பில் கிராஅ. குர்ஆனை ஓதுகின்ற பொழுது எந்த இடத்திலே சப்தமிட்டு ஓத வேண்டும், எந்த இடத்திலே இஸ்ரார் சப்தம் இல்லாமல் ஓத வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்ல வருகின்றார். இங்கே நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய ஒரு கூற்றை பதிவு செய்கின்றார்கள். நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸுன்னத்து அல் ஜஹ்ரு ஃபி ரக்அத்தை சுப்ஹி வல் மக்ரிபி வல் இஷா. சுபஹ் தொழுகை, மக்ரிப், இஷா, சுபஹ், மக்ரிப், இஷா இந்த ஆகிய 3 தொழுகையிலும் முதல் 2 ரக்அத்களிலும் வெளிப்படையாக ஓதுவது, சத்தமிட்டு ஓதுவதும் சுன்னாவாக இருக்கிறது. அதே போன்றுதான் ஜுமா தொழுகையிலும் சத்தமிட்டு ஓதுவது சுன்னாவாக இருக்கிறது. துஹர், அஸ்ர் தொழுகைகளிலும், மக்ரிப் தொழுகையுடைய 3வது ரக்அத்களிலும், இஷா தொழுகையுடைய 3வது 4வது ரக்அத்களிலும் சத்தம் இல்லாமல் ஓதுவது சுன்னாவாக இருக்கிறது. இது இஜ்மாஉல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய இஜ்மா, இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை, எல்லோரும் ஏகமனதாக இது சுன்னா என்பதிலே ஏகமனதாக. அதே போன்று இதற்கு ஆதாரமாக பல ஹதீஸ்களும் இருக்கின்றன. நபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இன்னும் என்ன சொல்கிறார்கள் என்றால், மஅமூமை பொறுத்தவரையிலே மஅமூம் யுஸன்னு லஹுல் இஸ்ரார், அவர் சத்தமிட்டு ஓதக்கூடாது. மஅமூம் என்றால் யாருக்கு தெரியும்? இமாமுக்கு பின்னால் தொழக்கூடியவர்.
அவர் சப்தமிட்டு ஓதக்கூடாது என்பதிலே இஜ்மா. அதிலேயும் மாற்று கருத்து இல்லை. உம்மாவுடைய இந்த சமூகத்துடைய இஜ்மா. வயுக்ரஹு லஹுல் ஜஹ்ரு சவாஉன் சமிஅ கிராஅத்தல் இமாம் எம் லா. அவர் இமாம் ஓதக்கூடிய கிரா அவருக்கு செவிமடுத்தாலும் சரி, செவிமடுக்காவிட்டாலும் சரி, அவர் சப்தமாக ஓதுவது அவருக்கு மக்ரூஹ், அவருக்கு வெறுக்கப்படக்கூடிய ஒரு விடயம். எனவே இந்த ஜஹர் என்பதும் இஸ்ரார் என்பதும் இது ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? ஜஹர் என்பது வெளிப்படையா ஓதுவதல் என்பது எங்களுக்கு பின்னால் உள்ளவருக்கு கேட்க செய்வது. இமாம் ஓதுகின்ற பொழுது அவருக்கு பின்னால் உள்ளவர்கள் அதை கேட்பார்கள், அவரை பக்கத்தில் உள்ளவர்கள் அதை கேட்பார்கள். இஸ்ரார் என்பது சப்தம் இல்லாமல் ஓதுவது என்பது தனக்கு மாத்திரம் கேட்பது, தான் ஓதுவது தனக்கு மாத்திரம் கேட்பதுதான் இஸ்ரார். பிறருக்கு அது கேட்காமல் இருப்பது இதுதான் இஸ்ரார். சரி, மாமூம் சத்தமாக ஓதுவது மக்ரூஹ் என்று நாங்கள் இப்போது சொன்னோம். அது வெறுக்கப்பட்ட உண்டு. அதற்கான ஆதாரம் தான் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் என்பதை நபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹர் தொழுகிறார்கள். இது சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அங்கே ஒரு மனிதர் நபி அவர்களுக்கு பின்னால் ஓதுகிறார். துஹர் தொழுகை எங்களுக்கு தெரியும், சத்தம் இல்லாமல் ஓதுகின்ற தொழுகை. சப்தம் இல்லாமல் இமாம் சப்தம் இல்லாமல் ஓதுகின்ற தொழுகை. இந்த தொழுகையிலே ஒரு மனிதர் நபி அவர்களுக்கு பின்னால் இருந்து சப்ஹிஸ்ம ரப்பிக்கல் அலா என்பதை சப்தமாக என்ன செய்கின்றார்கள்? ஓதுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிந்ததற்கு பிறகு அவர் ஓதியிருப்பது நபி அவர்களுக்கு அந்த சப்தம் கேட்டிருக்கிறது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் தான் இங்கே இருக்கிறது. தொழுது முடிந்ததற்கு பிறகு என்ன கேட்கின்றார்கள்? ஐயுக்கும் கரஅ ஐயுக்குமுல் காரி, உங்களே ஓதியவர் யார் என்று கேட்கப்படுது. ஒரு மனிதர் நான் தான் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? கத் ظننت أن بعضكم خالجنيها, சில பேர் என்னோடு என்ன செய்கிறார்கள்? முரண்படுகிறார்கள். அதாவது நான் ஓதுவது எனக்கு அங்கே சிக்கலாக இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். சரி, அடுத்ததாக பெருநாள் தொழுகை. அதே போன்று அதாவது இந்த இதிலிருந்து நாம் என்ன ஆதாரம் எடுக்கின்றோம் என்றால், துஹர் தொழுகை மாதிரியான தொழுகையிலே கூட ஒரு மாமூமை பொறுத்த வரையிலே அவர் என்ன செய்யக்கூடாது? சப்தமாக ஓதக்கூடாது, சப்தமாக ஓதக்கூடாது என்பதற்கான ஆதாரமாகத்தான் நபி ரஹ்மத்துல்லாஹி இதை குறிப்பிடுகின்றார்கள். நபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய இன்னொரு கூற்றை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அம்மா ஸலாத்துல் ஈதி, ஈத் பெருநாள் தொழுகையை பெருநாள் தொழுகை, வலிஸ்திஸ்கா மழை வேண்டி தொழக்கூடிய தொழுகை, தராவீஹ் தொழுகை, ஹுசூஃபுல் கமர் சந்திர கிரகணம், இந்த தொழுகைகளை பொறுத்தவரையில அதிலே வெளிப்படையாக ஓதுவது சுன்னா. அதிலே மாற்று கருத்து இல்லை. பெருநாள் தொழுகை, மழை வேண்டி தொழக்கூடிய தொழுகை, இஸ்திஸ்கா, தராவீஹ், ஹுசூஃபுல் கமர். அதே போன்றுதான் பகல் நேரத்திலே தொழக்கூடிய நஃபில் தொழுகை, முன்பின் சுன்னா தொழுகை, துஹா தொழுகை போன்ற நஃபில் தொழுகை, பகல் நேரத்திலே தொழப்படக்கூடிய நஃபில் தொழுகையிலே எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் அதிலே வெளிப்படையாக ஓதப்படக்கூடாது. இஸ்ரார், சத்தம் உயர்த்தப்படாமல் தான் ஓதப்பட வேண்டும். ஏற்கனவே சொன்ன பெருநாள் தொழுகை, மழை வேண்டி தொழக்கூடிய தொழுகை, தராவீஹ், ஹுசூஃபுல் கமர் போன்றதிலே வெளிப்படையாக ஓதுவது சுன்னா, அதிலே கருத்து வேறுபாடு இல்லை. நூலாசிரியர் சொல்கின்றார், அதே போன்றுதான் குசூஃபு ஷம்ஸ், சூரிய கிரகணம், சூரிய கிரகண தொழுகையிலும், ஒசலாத்துல் லைல் கைரு தராவீஹ், தராவீஹ் அல்லாத இரவு தொழுகையிலும், ரமதான் காலத்திலே தொழப்படக்கூடிய தொழுகை அல்லாமல் ஏனைய காலங்களிலே ஒருவர் இரவு தொழுகையிலே தனியாக தொழுதாலும் சரி, அந்த இரவு தொழுகையிலே வெளிப்படையாக ஓதுவது, சத்தமாக ஓதுவது முஸ்தஹப். வசுன்னல் இஸ்ராரு ஃபீ ஸலாத்துல் ஜனாயிஸ், ஜனாஸா தொழுகையிலே சப்தம் இல்லாமல் ஓதுவது சுன்னா. அடுத்ததாக வல்ஃபாயிதா, அதாவது தவறிப்போன தொழுகை. தவறிப்போன தொழுகையை நாங்கள் தூக்கத்தின் காரணமா அல்ல மறதியின் காரணமா ஒரு தொழுகை தவறி போனால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அது ஜஹ்ரியாவான தொழுகையா இருந்தார். உதாரணமா சுபஹ் தொழுகையை ஒருவர் தவற விட்டு விட்டார், அல்லது ஒரு கூட்டம் தவற விட்டு விட்டது. அவர்கள் அந்த தொழுகையை என்ன செய்கின்றார்கள்? சூரியன் உதயமானதற்கு பிறகு தொழுகின்றார்கள் என்றால் அவர்கள் சப்தமாக அந்த தொழுகையிலே ஓத வேண்டும். அதே போன்று சிர்ரியாவான தொழுகை, உதாரணமாக லுஹ்ர் தொழுகை அது தவறிவிட்டது, அசருக்கு பிறகு தொழப்படுகிறது, சிர்ரியாவான தொழுகை. எனவே அந்த தொழுகையிலே அதை சிர்ரியாவாகத்தான் தொழ வேண்டும்.
தவறிய தொழுகை அதை எப்படி இருந்ததோ அதே போன்று தொழப்பட வேண்டும். அடுத்ததாக அஸ்ஸாதிஸ் அஷர் 16வது விடயம் தக்பீராத்துல் இன்திகால். இன்திகால் என்பது ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு போவது. அப்படி போகின்ற பொழுது சொல்லப்படக்கூடிய தக்பீர்கள். தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது தொழுகை ஆரம்பிக்கின்ற பொழுது சொல்கிற தக்பீர். ஏனைய தக்பீர்கள் தக்பீராத்துல் இன்திகால், அதாவது ருக்கு செய்கின்ற பொழுது, சுஜூது செய்கின்ற பொழுது, சுஜூதில இருந்து எழும்புகின்ற பொழுது, முதலாவது தஷஹுதில இருந்து எழும்புகின்ற பொழுதெல்லாம் நாம் தக்பீர் சொல்கிறோம். இந்த தக்பீர்கள் தான் தக்பீராத்துல் இன்திகால். இந்த தக்பீராத்துல் இன்திகாலை பொறுத்தவரையில இது வாஜிபா முஸ்தஹப்பா என்கின்ற கருத்து வேறுபாடு இருக்கு. அதிகமானவர்கள் இந்த தக்பீர்கள் முஸ்தஹப்பானது, சுன்னா, அதை விட்டால் பாவம் இல்லை, தொழுகைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று கருத்தை சொல்வார்கள். ஆனால் நூலாசிரியர் சொல்கிறார், இதில் பலமான கருத்து என்னவென்றால் இந்த தக்பீராத்துல் இன்திகால் அது வாஜிப் என்பதுதான் பலமான கருத்து. இந்த கருத்தை அஹ்மத் இமாமும் இன்னும் சில அறிஞர்களும் சொல்கிறார்கள். தக்பீராத்துல் இந்த தொழுகையில ஒரு நிலையில இன்னொரு நிலைக்கு மாறக்கூடிய இந்த தக்பீர்கள் வாஜிப். ஏன் வாஜிப் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். ஒருவர் பிழையாக தொழுதார், அவருடைய தொழுகை நபி அவர்கள் சரி செய்கின்ற பொழுது ரிஃபாஅத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், சும்ம யுகப்பிர் வ யர்கா, பிறகு அவர் தக்பீர் சொல்லி ருக்கூக்கு செல்வார். சும்ம யகூலு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, பிறகு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி சும்ம யஸ்தவி காயிமன் நிலைக்கு வருவார். ஹத்தா யுகீம சுல்பஹு, அவருடைய முதுகம் தண்டை நிறுத்துகின்ற வரையிலே சும்ம யுகப்பிர் வ யஸ்ஜுத், பிறகு தக்பீர் சொல்லிவிட்டு சுஜூத் செய்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது சஹீஹான அறிவிப்போடு வந்திருக்கக்கூடிய நசாயி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே தக்பீராத்துல் இன்திகாலை நபி அவர்கள் ஆர்டர் செய்திருக்கிறார்கள், அதாவது கட்டளையிட்டு இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை அது வாஜிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை அடிப்படையில வாஜிப். ஃபல் அம்ரு பித் தக்பீர் யதுல்லு அலா வுஜூபி, தக்பீர் சொல்லுமாறு கட்டளையிடுவது அது வாஜிப் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. வலாக்கின் வுஜூப தக்பீரத்துல் இஹ்ராம் வுஜூப் ருக்னி. எங்களுக்கு தெரியும் தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது ஆரம்பமா தொழுகையிலே சொல்லப்படக்கூடிய அந்த தக்பீர் அது ருக்குன், சாதாரணமான வாஜிப் அல்ல. அது விடுபட்டால், மறதியாக விடுபட்டாலும் தொழுகை பாத்திலாகிவிடும் தக்பீரத்துல் இஹ்ராம். ஆனால் ஏனைய தக்பீர்கள் அது ருக்குன் அல்ல, ஆனால் வாஜிப். ருக்குன் அல்ல, வாஜிப். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அதை ஒருவர் மறதியாக விட்டால் தக்பீரத்துல் இன்திகால், ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறக்கூடிய இந்த தக்பீர்களை ஒருவர் மறதியாக விட்டால் அவர் சுஜூத் சஹு செய்ய முடியும். மறதியாக விட்டதற்காக அந்த ரகா கூடாமல் போகாது. அதற்கு பதிலாக அவர் அதை நிவர்த்தி செய்வதற்கு சுஜூத் சஹு செய்து கொள்ள வேண்டும். முலாசிரியர் இங்கே இன்னொரு அதற்கு ஆதாரமாக ஒரு விடயத்தை சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஷஹுதுல் அவ்வலை மறந்து விட்டார்கள். முதலாவது தஷஹுதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழும் பொழுது மறந்தார்கள், மறதியாக எழுந்து விட்டார்கள். தஷஹுதுல் அவ்வலை மறந்தால் அங்கே தஷஹுதுல் அவ்வல் மாத்திரம் மறக்கப்படுவதில்லை என்றால் அதோடு சேர்த்து ஒரு தக்பீர் இருக்கிறது. ஒரு சுஜூதில் இருந்து 3ஆம் ரக்காக்கு தஷஹுதில் இருக்காமல் எழுந்தால் அங்கே ஒரு தக்பீரும் கூட விடுபடுகிறது. ஒரு தக்பீர் கூட விடுபடுகிறது. தஷஹுதில் இருந்து எழும்புகின்ற பொழுது சொல்ல வேண்டிய அந்த தக்பீர் அதுவும் சேர்த்துதான் விடுபடுகிறது. எனவே அதனோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? சுஜூது சஹு செய்தார்கள். அந்த அடிப்படையிலே தக்பீரத்துல் இன்திகால் விடுபட்டால் அங்கே சுஜூது சஹு செய்தால் போதுமானது. அது ருக்குன் அல்ல, அது ருக்குன் அல்ல. 2 சுஜூது சஹு எங்களுக்கு தெரியும், மறதிக்காக தொழுகையிலே மறதி ஏற்பட்டால் நாம் செய்யக்கூடிய 2 சஜிதாக்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாக ஒரு தொழக்கூடிய ஒருவர் முஸல்லி, அவர் 2 கைகளையும் ருக்குவுக்கு செல்கின்ற பொழுது, அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிற பொழுது 2 கைகளையும் உயர்த்தி தான் என்ன செய்கிறார்? ருக்குவுக்கு போகிறார். இது முஸ்தஹப். 4 இடங்களில் ஒரு இடம் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். 16வது விடயத்துக்கு நாங்கள் வருவோம். அர்ருக்கூ வசிஃபத்துஹு வத்துமஅனீனது ஃபீஹி, ருக்கு செய்வதும் ருக்கு செய்வதற்குரிய முறையும் அந்த ருக்குவில தாமதிப்பது, அதாவது கொஞ்ச நேரம் இருப்பது. ருக்கு காகம் குத்துவது போல, பறவைகள் குத்துவது போல அவசரமாக அதுல எந்த ஒரு துமஅனீனாவும் இல்லாமல், அமைதித்தன்மையும் இல்லாமல் இருக்கக்கூடாது. அது சம்பந்தமாக இப்போது நாங்கள் பார்ப்போம். ருக்கு செய்வதும்
அதிலே துமனீனாவாக இருப்பதும் தொழுகையுடைய ருக்குன்களிலே உண்டு. அது விடுபட்டால் தொழுகை மறதியா விடுபட்டாலும் அந்த ரக்கா செல்லுபடியாகாது. அவை ருக்கு மட்டுமல்ல, ருக்குவிலே துமனீனா வேண்டும். இது இஜ்மா, இதிலே மாற்று கருத்து இல்லை, ஏகமனதான இஜ்மா. யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஈமான் கொண்டவரே ருக்கு செய்யுங்கள், வஸ்ஜுது சுஜூத் செய்யுங்கள், வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள், வஃஅலுல் கைரா நல்லவை செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக. எனவே ருக்கு செய்யுமாறு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கட்டளையிட்டிருக்கின்றான். ருக்கு ஒரு ருக்குன். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், தொழுகையை பிழையாக தொழுத ஒருவருக்கு நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? சும்ம இர்கஅ ஹத்தா தத்மஇன்ன ராக்கிஅ, பிறகு நீங்கள் ருக்கு செய்யுங்கள், நீங்கள் ருக்குவிலே இத்மினான் துமனீனா, அதாவது தத்மஇன்ன ராக்கிஅன், ருக்குவிலே நீங்கள் தாமதிக்கும் வரையில், ருக்குவிலே சற்று நேரம் தாமதிக்க வேண்டும். ருக்குவிலே தான், எல்லா நிலைகளிலும் தான். இப்போது இன்னொரு ஹதீஸ், ரிஃபாஅத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அதுவும் அவர்களும் அந்த தொழுகை பிழைவிட்ட மனிதருடைய சம்பவத்தை அறிவிக்கின்றார்கள். அதிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சும்ம யுகப்பிரு ஃபயர்கஉ ஃபயதஉ கஃபைஹி அலா ருக்பதைஹி ஹத்தா தத்மஇன்ன மஃபாசிலுஹு வதஸ்தர்ஹி. பிறகு தக்பீர் சொல்லி, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ருக்கு செய்வார். ருக்கு செய்து ஃபயதஉ கஃபைஹி அலா ருக்பதைஹி, அவருடைய இரண்டு கைகளையும், கஃப் என்பது இந்த மணிக்கட்டுக்கு கீழே உள்ள இந்த பகுதியை தான் நாம் கஃப் என்று சொல்கிறோம். இரண்டு கஃப்களையும் அவருடைய முழங்காலிலே, இரண்டு முழங்காலிலும் வைப்பார். ஹத்தா தத்மஇன்ன மஃபாசிலுஹு, அவருடைய மூட்டுக்கள் அமைதி அடைகின்ற வரையிலே, ஓய்வெடுக்கின்ற, வதஸ்தர்ஹி ஓய்வெடுக்கின்ற, அமைதி அடைகின்ற வரையிலே, அதாவது அதிலே மிக அவசரமாக வைத்துவிட்டு எடுக்க முடியாது, அதிலே சற்று நேரம் அவர் இருக்க வேண்டும். வசிஃபத்து ருக்கு, இப்போது நாம் பார்ப்போம் ருக்குவுடைய சிஃபா, முறையை பற்றி பார்ப்போம். அபூ ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் அபூ தாவூதில் இருக்கிறது. சரியான அறிவிப்பாளர் வரிசையிலே நபி அவர்களுடைய தொழுகை பற்றி அவர்கள் அறிவித்த ஹதீஸ் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதிலே என்ன சொல்கிறார்கள்? ثم يركع ويضع راحتيه على ركبتيه, பிறகு அவர் ருக்கு செய்வார். எப்படி ருக்கு செய்வார்? ويضع راحتيه, ராஹா என்பது ஒரு கையுடைய விரலுக்கு மணிக்கட்டுக்குட்பட்ட உள்ளங்கையை நாங்கள் சொல்லுவோம். அதாவது இந்த விரல் பகுதி அல்லாமல் இது இருக்கக்கூடியதன் ராஹா. இந்த ராஹாவை அவர் அலா ருக்பதைஹி, எங்கே வைப்பார்? அவருடைய ருக்பாவிலே, முழங்கால்களிலே வைப்பார்கள். சும்ம யஅ்ததிலு, பிறகு ருக்குவிலிருந்து சும்ம யஅ்ததிலு ஃபலா யசுப்பு ரஅஸஹு வலா யுக்னி, அந்த ருக்குவில இஅ்திதால், ஒரு நிலை, சமமான ஒரு நிலைக்கு வருவார். அதாவது தலையை ரொம்ப பணிக்கவும் மாட்டார், தலையை உயர்த்தவும் மாட்டார். அதாவது அவருடைய ருக்கு அவருடைய தலை ருக்குவில சமமாக உடலுக்கு நேராக இருக்கும். وفي صحيح البخاري عن ابي حميد ثم حصر ظهره, சஹீஹ் புகாரியில வரக்கூடிய அறிவிப்புல அபூ ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றார்கள், ثم حصر ظهره, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஹஸர ظهره, அவருடைய முதுகை நேராக வைத்தார்கள். அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், முதுகிலே வளைவு இல்லை, அதாவது கௌஸ், முதுகையில ஒரு வில் போன்று இல்லாமல், அது மேல் நோக்கியும் இல்லை அல்லது கீழ் நோக்கியும் இல்லை. எனவே முதுகை இப்படி மேல் நோக்கி இப்படி வளைத்து வைப்பதும் இல்லை அல்லது கீழ் நோக்கி வளைப்பதும், சமமாக அவர்களுடைய முதுகை வைப்பார்கள். எனவே இதுதான் ருக்கு செய்யக்கூடிய முறை. அதே போன்றுதான் தலையையும் கீழே போடுவதும் இல்லை, அதை மேலே உயர்த்துவதும் இல்லை, வானத்தை நோக்கி உயர்த்துவதும் இல்லை, தலையும் உடலுக்கு சமமாக இருக்க வேண்டும். ووضع اليدين على الركبتين من واجبات الركوع, இரண்டு கைகளையும் முழங்காலிலே வைப்பது என்பது ருக்குவிலே செய்ய வேண்டிய வாஜிபுகளிலே கட்டாயமாக. முழங்கால்களிலே கைகள் ருக்குவுடைய நிலையிலே வைக்கப்பட வேண்டும். இதற்கு ஆதாரமாக முஸஅப் இப்னு ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை பார்க்கலாம். ஏனென்றால் முஸஅப் இப்னு ஸஅத் அவர்கள், முஸஅப் என்பவர் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன். அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தந்தைக்கு பக்கத்திலே நான் தொழுதேன், என்னுடைய கையை நான் ஃபதபக்து பைன கஃபை, இவ்வாறு இரண்டு கஃப்களையும் நான் சேர்த்து பிடித்து, ثم وضعتهما بين فخذي, பிறகு என்னுடைய தொடைகளுக்கு இடையிலே
இரு தொடைகளுக்கும் இடையிலே இந்த கையை ருக்குவின் போது நான் வைத்தேன். ஃபனஹானி அபி, என்னுடைய தந்தை அதை தடுத்தார்கள், அவ்வாறு செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், குன்னா நஃபஅலுஹு, நாங்கள் அவ்வாறு செய்து கொண்டிருந்தோம். ஃபனுஹீனா அன்ஹு, நாங்கள் அதை தடுக்கப்பட்டோம். அதாவது சஹாபாக்களும் அவ்வாறு ஆரம்பத்திலே செய்திருக்கிறார்கள், பிறகு நபி அவர்கள் அதை தடுத்திருக்கிறார்கள். உமிர்னா அன் நதஅ ஐதியனா அல ருகப், முழங்கால்களிலே எங்களுடைய கைகளை வைக்க வேண்டும் என்று நாங்கள் கட்டளையிடப்பட்டோம். இங்கே கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள், முழங்கால்களிலே கைகளை வைப்பது வாஜிப் என்றால் நபி அவர்களுடைய கட்டளை. கட்டளையிடப்பட்டது எங்களுக்கு என்றால் ஒரு சஹாபி சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கட்டளையிடக்கூடியவர். சரி, அதே போன்று அதற்கு இன்னொரு ஆதாரமாக நூலாசிரியர் இன்னொரு ராஃபிஅத் இப்னு ரிஃபாஅத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ், அந்த தொழுகை பிழையா தொழுதவருக்கு திருத்தி கொடுத்த அந்த ஹதீஸில என்ன சொல்கிறார்கள், ثم يكبر, பிறகு தக்பீர் சொல்லி فيركع, ருக்கு செய்வார், فيضع كفيه على ركبتيه, அவருடைய இரண்டு கைகளையும் அவர்களுடைய இரண்டு முட்டுக்கால்களிலும், அதாவது முழங்கால்களிலும் வைப்பார்கள். எனவே தொழுகையால் இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே கட்டளையிடுகிறார்கள், சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இப்போது நாம் 18வது விடயத்துக்கு வருவோம். அத்கார் ருக்கு, ருக்கு உடைய திக்ர்கள், வஸ்ஸுஜூத், அதே போன்று சுஜூதிலே ருக்குவிலே இரண்டிலும் ஓதக்கூடிய திக்ர்கள். மின் வாஜிபாத்தி ஸலாத்தி அஸ்ஸிக்ரு ஃபி ருக்குஇ வஸ்ஸுஜூத், ருக்குவிலும் சுஜூதிலும் நாம் திக்ர் ஓதுவது வாஜிப். ருக்குவிலே நாம் ருக்கு செய்தோம், சுஜூத் செய்தோம், அதில் எந்த திக்ரும் ஓதாமல் இருந்தால் பிழை, அங்கே ஒரு வாஜிப் விடுபடுகிறது, கட்டாயமாக அங்கே திக்ர் ஓதப்பட வேண்டும். ரைட். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், நபி அவர்கள் சொல்கிறார்கள், அலா வ இன்னி நுஹீது அன் அக்ரா அல் குர்ஆன ராக்கிஅன் அவ் சாஜிதன், நான் சுஜூத் செய்த நிலையிலே அல்லது ருக்கு செய்த நிலையில அல்லது சுஜூத் செய்த நிலையில குர்ஆன் ஓதுவதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறேன். ருக்குவிலே சுஜூதிலே குர்ஆன் ஓத முடியாது, கூடாது. ஃபஅம்மர் ருக்குவை பொறுத்தவரையிலே ஃபஅظிமு ஃபீஹி ரப், அதிலே நீங்கள் அல்லாஹ் அஸ்ஸ வஜல், இறைவனை நீங்கள் தஅதீம் பண்ணுங்கள், கண்ணியப்படுத்துங்கள். சுப்ஹான ரப்பியல் அஸீம் மாதிரி அல்லாஹ் இறைவனை என்ன செய்யுங்கள், நீங்கள் தஅதீம் பண்ணுங்கள், கண்ணியப்படுத்துங்கள், மகத்துவப்படுத்துங்கள். வஅம்ம சுஜூத், சுஜூதை பொறுத்தவரை ஃபஜ்தஹிது ஃபி துஆ, துஆவிலே நீங்கள் முயற்சி எடுங்கள், சுஜூதிலே நீங்கள் துஆ கேளுங்கள். ஃபகமீனுன் அன் யுஸ்தஜாப லக்கும், உங்களுக்கு சுஜூதிலே நீங்கள் கேட்கின்ற துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு மிகவும் தகுதியானது சொல்கிறார்கள். ரைட். வ அகல்லுல் வாஜிப் தஸ்பீஹத்துன் வாஹிதத்துன் வஹுவ முத்மஇன், குறைந்தபட்சம் ருக்குவிலே ஒருவர் என்ன செய்ய வேண்டும், அல்லது சுஜூதிலே ஒரே ஒரு தஸ்பீஹாவது செய்ய வேண்டும், ஒரே ஒரு தஸ்பீஹ், சுப்ஹான ரப்பியல் அஸீம் அல்லது சுப்ஹான ரப்பியல் அலா என்று ஒரு முறையாவது செய்ய வேண்டும். இது குறைந்தபட்ச வாஜிப். வஹுவ முத்மஇன், அதாவது அதிலே அந்த நிலையில இருக்கின்ற பொழுது செய்ய வேண்டும். போற நேரத்திலும் வார நேரத்திலும் அவசரமாக தொழுது அவ்வாறு செய்ய முடியாது. முத்மஇன் துமஅனீனா இருக்க வேண்டும், அங்கே அதாவது துமஅனீனா இருக்க வேண்டும். وأذكار الركوع والسجود المأثورة عن النبي صلى الله عليه وسلم كثيرة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வந்திருக்கக்கூடிய ருக்கு சுஜூதிலே ஓதுகின்ற திக்ர்கள் அதிகமாக இருக்கின்றன. இங்கே நூலாசிரியர் முதலாவதாக சுப்ஹான ரப்பியல் அஸீம் ருக்குவிலே, சுப்ஹான ரப்பியல் அலா சுஜூதிலே ஓதுகின்ற திக்ரை பற்றி சொல்கின்றார்கள். அதுக்கான ஆதாரங்களை குறிப்பிட்டிருக்கிறார். நாம் அவசரமாக இந்த விடயங்களை இங்கே சொல்லிட்டு சொல்கிறோம். இது ஒரு திக்ர். இன்னொரு திக்ர் தான், இது புகாரி முஸ்லிம்ல இருக்கிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ். நபி அவர்கள் ருக்குவிலும் சுஜூதிலும் ஓதக்கூடிய ஒரு திக்ர், சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. ருக்குவிலே பொதுவாக துஆ வருவதில்லை, பாவ மன்னிப்பு கேட்பது ஒரு துஆ இக்ஃபிர்லி. ஏன்னா இந்த துஆவிலே மட்டும் ருக்குவிலே என்ன இருக்கிறது, ஒரு துஆ இருக்கிறது, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. துஆ என்பது இங்கே இஸ்திக்ஃபார். இது வந்ததை மாத்திரம் தான் நாம் என்ன செய்ய வேண்டும், ருக்குவிலே ஓத வேண்டும். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி என்று இங்கே இக்ஃபிர்லி என்று வந்திருக்கிறது. அது ஒரு பாவ மன்னிப்பு பிரார்த்தனை. இதே ஓதலாம். இது நபி அவர்கள் ருக்குவிலே சுஜூதிலே ஓதி இருக்கிறார்கள். இங்கே தஸ்பீஹம் இருக்கிறது, தஹ்மீதும் இருக்கிறது, அதே நேரத்தில் இஸ்திக்ஃபாரும் இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவிலே மேலும் சுஜூதிலே என்ன ஓதுவார்கள், சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், இவ்வாறு ஓதலாம். சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். அதே போன்று சுப்ஹான தில் ஜபரூதி வல் மலகூதி வல் கிப்ரியாஇ வல் அஸமா, இது ஒரு திக்ர். அதே போன்று இதெல்லாம் ஆதாரபூர்வமான திக்ர்கள், சுஜூதிலே ருக்குவிலே ஓதக்கூடிய திக்ர்கள். அதே போன்று
سبحانك وبحمدك لا إله إلا أنت. سبحانك وبحمدك لا إله إلا أنت. هذا يقول اللهم أعوذ برضاك من سخطك وبمعافاتك من عقوبتك وأعوذ بك منك لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك என்கின்ற ذكر. இது சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே ஓதுவார். சுஜூதிலே ஓதக்கூடிய ஒரு ذكر தான் اللهم أعوذ برضاك من سخطك وبمعافاتك من عقوبتك وأعوذ بك منك لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. இந்த ذكرகளுடைய கருத்துக்களை நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு பார்க்கவில்லை. அடுத்ததாக இன்னொரு ذكر, ஏழாவது ஒரு ذكر, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே சொல்வார்கள் اللهم اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره. எட்டாவது இன்னொரு ذكر அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருகூல என்ன சொல்வார்கள்? اللهم لك ركعت وبك آمنت ولك أسلمت خشع لك سمعي وبصري ومخي وعظمي وعصبي. சுஜூதுக்கு போனால் என்ன சொல்வார்கள்? اللهم لك سجدت وبك آمنت ولك أسلمت سجد وجهي للذي خلقه وصوره وشق سمعه وبصره تبارك الله أحسن الخالقين. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே ஓதக்கூடியது. ويستحب الإكثار من الدعاء في السجود. சுஜூதிலே அதிகமாக துஆ கேட்பது முஸ்தஹப்பாக இருக்கிறது. மேலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஹதீஸை நாங்கள் பார்த்தோம். சுஜூத் துஆ கேட்பது கபூல் செய்யப்படுவதற்கான தகுதியான ஒரு இடம். அதே போன்ற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள் அக்ரபு மா யகூனு அல்-அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜித். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை அவன் சுஜூதிலே இருக்கின்ற நிலையில்தான். ஃபஅக்ஸிரு அத்-துஆ. எனவே நீங்கள் அதிகமாக துஆ கேளுங்க. இந்த சுஜூதிலே நாம் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். அடுத்ததாக அல்-இஅ்திதாலு மின் அர்-ருகூஇ வத்-துமஅனீனத்து ஃபீஹ். ருகூஇலே இஅ்திதாலிலே இருப்பதும் அதிலே துமஅனீனா ருகூஇலே அமைதியாக இருப்பதும் ருகூஇலே தாமதிப்பதும் சம்பந்தமாக இந்த ஹதீஸிலே நாங்கள் இந்த தலைப்பிலே நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ருகூல இருந்து நாங்கள் நிலைக்கு வருவது இஅ்திதால், ருகூல இருந்து இஅ்திதால் நிலைக்கு வருவது இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். நிலைக்கு அந்த நிலையில கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும், தாமதிக்க வேண்டும். வத்துமஅனீனத்து ஃபீஹ். இதுவும் தொழுகையுடைய அர்கான்களில் உள்ளது. எனவே ஒருவர் ருக்கூ செய்தார், அதிலிருந்து அப்படியே சுஜூதுக்கு போக முடியாது. அவர் நிலைக்கு வர வேண்டும், இஅ்திதாலுக்கு, ருக்கூல இருந்து இஅ்திதாலுக்கு வர வேண்டும். அதிலே சற்று நேரம் இருக்க வேண்டும். ரைட். இதற்கு ஆதாரமான நாம் ஏற்கனவே பார்த்த ஹதீஸ்கள் இருக்கின்றன. அந்த தொழுகை பிழையா தொழுதவருக்கு நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ்ல என்ன வருகிறது? கும் அர்ஃபஅ ராஸக ஹத்தா தஅ்ததில காயிமன். பிறகு நீங்கள் உங்களுடைய தலையை உயர்த்துங்கள் நிலைக்கு நீங்கள் வரும் வரையிலே. அதே போன்று அதே சம்பவத்தை ரிஃபாஅத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? ருகூல இருந்து தலையை உயர்த்துகின்ற பொழுது என்ன சொல்வார்? அந்த தொழுகையாளி சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லுவார். வயஸ்தவி காயிமன். அவர் நிலைக்கு வருவார். ஹத்தா யுகீம சுல்பஹு. அவருடைய முகந்தண்டை நிறுத்தும் நேராக வைக்கும் வரையில ஃபயஅஹுது குல்லு ஆதமின் மா அஹதஹு. ஒவ்வொரு எலும்பும் அதற்குரிய இடத்தை அதை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். எனவே வதல்ல ஹாதல் ஹதீஸ் அலா வுஜூபில் கௌலி சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது என்றால் கட்டாயமாக சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்ல வேண்டும். நபி அவர்கள் அங்கே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள், திருத்தி கொடுக்கின்றார்கள், இவ்வாறு தான் தொழ வேண்டும் என்று. எனவே சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்வது கட்டாயம். இந்த சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்வது யாருக்கு கட்டாயம்? இமாமுக்கு கட்டாயம். அதே போன்று தனியே தொழக்கூடியவருக்கும் கட்டாயம். ஆனால் மஅமூமை பொறுத்தவரையிலே அவர் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொல்வது கட்டாயமும் அல்ல, அவருக்கு முஸ்தஹபும் அல்ல, விரும்பத்தக்கதும் அல்ல. மஅமூம் அதாவது இமாமுக்கு பின்னால் தொழக்கூடியவர் அவருக்கு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்வது இல்லை,
அவர் என்ன சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹு தாலாவை புகழ வேண்டும். ரப்பனா வலக்கல் ஹம்த் போன்ற வார்த்தைகளை தான் அவர் சொல்ல வேண்டும். ரப்பனா வலக்கல் ஹம்த் என்பது இமாமுக்கும் கட்டாயம், தனிய தொழுவருக்கும் கட்டாயம். ஆனால் அதே நேரத்தில் மாமூமை பொறுத்தவரை அவருக்கு சமியல்லாஹு லிமன் ஹமிதா கட்டாயம் இல்லை. சமியல்லாஹு லிமன் ஹமிதா கட்டாயம் இல்லை என்பதைத்தான் இங்கே நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். இன்னும் அல்லாஹு தாலாவை புகழ்வது, ஹம்து சொல்வது, சனா சொல்வது எல்லாவுக்கு இது இஅ்திதாலிலே நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும். இதற்கு ஆதாரமாக வைதா கால சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ஃபகூலு ரப்பனா வலக்கல் ஹம்த், நபி அவர்கள் சொல்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே, இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா சொன்னால் நீங்கள் ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இமாம் சமியல்லாஹு லிமன் ஹமிதா சொன்னால் நீங்கள் சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. அவ்வாறு சொன்னால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? ரப்பனா வலக்கல் ஹம்த். சரி, வயஸ்தஹப யர்ஃபஅ யதைஹி இன்த கியாமிஹி மின் ருக்கூ, ருக்கூவில் இருந்து எழுப்புகின்ற பொழுது கையை உயர்த்துவது முஸ்தஹப். 4 இடங்களிலே ஒன்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே போன்று وأثناء الاعتدال يقول الإمام والمنفرد, அந்த நிலைக்கு வருகின்ற அந்த நேரத்திலே இமாமாக இருக்கலாம், தனிய தொழுவோராக இருக்கலாம், அவர் என்ன சொல்ல வேண்டும்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்வார். பிறகு எழுந்து வந்ததற்கு பிறகு ரப்பனா, நின்றதற்கு பிறகு ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொல்வார். ஆனால் மாமூமை பொறுத்தவரையிலே அவர் எழும்புகின்ற நேரத்திலேயே அவர் என்ன சொல்லலாம்? ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொல்லிக்கொண்டு எழுந்து அந்த திக்ரை அவர் பூரணப்படுத்தலாம். எனவே சஹாபாக்களிலே இவர் நூலாசிரியர் இன்னொரு விடயத்தை இங்கே சொல்கிறார். எந்த ஒரு சஹாபியும் நபி அவர்களை தொட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூவிலிருந்து எழுந்ததற்கு பிறகு அந்த இஅ்திதாலுடைய நிலையிலே அவர்கள் வலது கையை இடது கையின் மீது வைத்தார்கள் என்று அறிவிக்கவில்லை. இது நேரடியாக இவ்வாறு தெளிவாக எந்த ஒரு அறிவிப்பிலும் இவ்வாறு இல்லை. நபி அவர்கள் ருக்கூவிலிருந்து எழுந்ததற்கு பிறகு அவர்களுடைய இடது கையை தக்பீர் கட்டுகின்ற, அதாவது முதலாவது கியாமிலே ஆரம்பிக்கின்ற பொழுது எவ்வாறு இடது கை மீது வலது கையை வைக்கின்றோமோ அவ்வாறு வைப்பதற்கு எந்த ஒரு சஹாபியும் அவ்வாறு தெளிவாக என்ன செய்யவில்லை, அவ்வாறு அறிவித்ததாக இல்லை. எனவே நூலாசிரியர் என்ன சொல்கிறார்? ஃபஸ்ஸஹீஹு ஹுவல் இர்சால், சரியான கருத்து என்னவென்றால் கையை விடுவதுதான். வஅலைஹி அக்ஸருல் உலமா, அலைஹி அக்ஸருல் உலமா, பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடும் இதுதான். ஏன்னா பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடும் என்னவென்றால் ருக்கூவிலிருந்து எழுந்ததற்கு பிறகு கைகளை திரும்பவும் கட்டிக்கொள்வது இல்லை, கைகளை விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடையதான் முஸ்தஹப் என்பது. சில அறிஞர்களுடைய கருத்து கைகளை திரும்பவும் கட்ட வேண்டும், ஏனால் பழைய நிலைக்கு அது வருகிறது. அவர்களும் சில ஆதாரங்களை வைத்திருக்கின்றார்கள். எனவே எதுக்கும் தெளிவான ஆதாரம் இங்கே இல்லை. யாராவது அவ்வாறு செய்கிறார்கள், இரண்டும் ஆதாரங்களின் அடிப்படையிலே தான் செய்கிறார்கள். ஆனால் நூலாசிரியருடைய நிலைப்பாடும் அது பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடும் என்னவென்றால் தெளிவாக யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நிலையிலே அவர்கள் இவ்வாறு கையை வைத்தார்கள் என்பதற்கு மிக தெளிவான எந்த ஒரு நபித்தோழரும் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை என்பதனால் பெரும்பாலான அறிஞர்கள் கையை விடுவதைத்தான் என்ன செய்திருக்கிறார்கள், தேர்வு செய்திருக்கிறார்கள். எனவே நாம் இந்த மசாலாவை இங்கே விரிவாக பேச விரும்பவில்லை. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேள்வி கேட்டால் அதிலே நாங்கள் சில நேரங்களில் அதை ஓரளவுக்கு விரிவாக என்ன செய்யலாம், சொல்லலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அடுத்ததாக நாம் 20வது விடயத்துக்கு வருவோம். அத்காருல் இஅ்திதாலி மினர் ருக்கூ, ருக்கூவிலிருந்து எழுந்ததற்கு பிறகு ஓதக்கூடிய திக்ர்கள், இஅ்திதாலிலே ஓதுகின்ற திக்ர்களை பற்றி இப்போது நாங்கள் பார்ப்போம். பல்வேறு திக்ர்கள் வந்திருக்கின்றன இஅ்திதாலிலே ஓதுவதற்காக. அதிலே பிரபலியமானது ரப்பனா லக்கல் ஹம்த், ரப்பனா வலக்கல் ஹம்த், அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த், அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்த். இது எல்லாமே புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீத்களாக இருக்கின்றன. அதே போன்று மேலதிகமாக சற்று நீளமாகவும் சில திக்ர்கள் வந்திருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து மில்உஸ் ஸமாவாதி வ மில்உல் அர்தி வ மில்உ மா ஷி'த மின் ஷைஇன் பஅது. இது அபூ அவுஃபா ரலியல்லாஹு, இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி அவர்கள் ருக்குவிலிருந்து அவர்களுடைய முதுகை உயர்த்திய பிறகு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்வார்கள். பிறகு அதோடு அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து மில்அஸ் ஸமாவாதி
மில் உஸ்ஸமாவாத்தி வ மில் உல் அர்தி வ மில் உ மா ஷி'த மின் ஷைஇன் பஅத் என்று சொல்வார்கள். ஆறாவது இன்னொரு திக்ர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், நபி அவர்கள் ருக்குவில் இருந்து தலை உயர்த்திய போது என்ன சொல்வார்கள்? அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த் மில்உ ஸ்ஸமாவாத்தி வ மில்உல் அர்தி வ மா பைனஹுமா வ மில்உ மா ஷி'த மின் ஷைஇன் பஅது அஹ்ல ثناء والمجد لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. இது ஒரு திக்ர். அதே போன்று ரிஃபாஅத் இப்னு ராஃபி' ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்களுக்கு பின்னால் நாங்கள் தொழுது கொண்டிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவிலிருந்து தலை உயர்த்திவிட்டு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். قال رجل من ورائه, நபி அவர்களுக்கு பின்னால் ஒரு மனிதர், ربنا ولك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه என்று சொன்னார். நபி அவர்கள் தொழுது முடிந்ததற்கு பிறகு யார் இவ்வாறு பேசியது என்று கேட்டுவிட்டு அந்த மனிதர் நான் என்று சொல்லவே நபி அவர்கள் சொல்கிறார்கள், 30,000 மலக்குகளை நான் பார்த்தேன். அவர்களில் யார் அதனை முதலாவதாக எழுதுவது என்று போட்டி போட்டுக் கொண்டார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த திக்ரை 30,000 மலக்குமார்கள் முதலாவதாக எழுதுவதற்கு போட்டியை போட்டுக் கொண்டார்கள் என்று சொல்கிறார். இது இஅ்திதாலிலே ஓதக்கூடிய ஒரு திக்ர். இதே போன்று இன்னொரு திக்ரை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இஸ்திஃப்தாஹிலே ஓதுவதற்குரிய திக்ர். அங்கே 12 மலக்குமார்கள் யார் அதனை வானளவில் முதலில் உயர்த்துவது என்று போட்டி போட்டுக் கொண்டார்கள் என்ற ஒரு செய்தியை பார்த்திருந்தோம். இங்கே நூலாசிரியர் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றார். அதாவது வஷ்ஷுக்ரு லக்கல் ஹம்து வஷ்ஷுக்ரு என்ற வார்த்தை இந்த அதுக்கார்களிலே எங்குமே நபி அவர்களை தொட்டும் வரவில்லை. சிலர் ரப்பனா லக்கல் ஹம்து வஷ்ஷுக்ரு என்று சேர்த்துக் கொள்வார்கள். இவ்வாறு ஒரு முஸ்லிம் சொல்லுவது கூடாது என்றால் இந்த இடத்திலே அவ்வாறு வரவில்லை. இந்த இடத்திலே கையை உயர்த்துவது வந்திருக்கிறது. ருக்குவிலிருந்து இஅ்திதாலுக்கு வரும் பொழுது இரு கைகளையும் உயர்த்துவது எப்படி என்றால் ஏனைய இடங்களிலே எவ்வாறு கிப்லாவை முன்னோக்கி கையுடைய உள்ளங்கையை கிப்லாவை முன்னோக்கி உயர்த்த வேண்டுமோ அதே போன்றுதான் இங்கேயும் உயர்த்த வேண்டும். சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் கைகளை துஆ கேட்பதை போன்று முகத்தை நோக்கி, உள்ளங்கைகளை முகத்தை நோக்கி, புறங்கைகளை கிப்லா நோக்கி உயர்த்துவார்கள். சிலர் காதை நோக்கி, உள்ளங்கைகளை காது பக்கம் நோக்கியும் உயர்த்துவார்கள். இவ்வாறு உயர்த்துவது தவறு என்பதையும் நூறாசிரியர் இங்கே சுட்டிக்காட்டி இருக்கின்றார். 11வது விடயத்துக்கு வருவோம். 21வது விடயத்துக்கு வருவோம். அல் ஹவ்யு இல சுஜூத், சுஜூதுக்காக கீழே செல்லுதல். எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்தார்கள், அதற்கான முறை என்ன என்பதை பற்றி வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்களிலே மிக சிறந்த ஒன்று ஹதீஸ் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். அதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதா சஜத அஹதுக்கும், அதாவது சிறந்த ஹதீஸ் என்றால் இருப்பதில் சிறந்தது. அதாவது முதலிலே கைகளை வைக்க வேண்டுமா அல்லது முதலிலே முழங்கால்களை நிலத்தில் வைக்க வேண்டுமா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலர் முதலிலே கைகளை வைக்க வேண்டும் என்றும் சிலர் முதலிலே முழங்கால்களை வைக்க வேண்டும் என்பதும் சொல்கிறார்கள். இது கட்டாயம் அல்ல. எது சிறந்தது என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் சரியான கருத்து என்னவென்றால் எந்த ஹதீஸும் அந்த சஹீஹானது அல்ல. முதலிலே முழங்காலை வைக்க வேண்டும் என்பதற்கும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை. முதலிலே கைகளை வைக்க வேண்டும் என்பதற்கும் பலமான நேரடியான எந்த ஒரு ஹதீஸ்களும் இல்லை. அதுல இருப்பதில் நல்லது, அதான் ஹஸனுமா வரத், இருப்பதில் ஓரளவுக்காவது பலம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸாக இருந்தால் நபி அவர்கள் சொன்னது ஒரு ஹதீஸ் வந்திருக்கு. இதா சஜத அஹதுக்கும், உங்களிலே ஒரு சுஜூத் செய்தால் ஃபலா யப்ருக் கமா யப்ருக்குல் பஈர், ஒட்டகம் கீழே குந்துவதை போன்று குந்த வேண்டாம். வல் யதா யதைஹி கப்ல ருக்பதை, அவருடைய கைகளை அவர் முழங்கால்களை வைப்பதற்கு முன்னால் வைக்கட்டும் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இதனை பல அறிஞர்கள் பலவீனம், இதிலே குறை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். சிலர் இதை பலம் என்று கருதுகிறார்கள். எங்களிடத்திலே சரியான கருத்து, இந்த சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் பலவீனமானவை. அதே போன்று
நூலாசிரியர் சொல்கிறார், இந்த ஹதீஸின் அடிப்படையிலே சுஜூது செய்கின்ற பொழுது முதலாவதாக கைகளை முற்படுத்துவது என்பதுதான் இந்த ஹதீஸ்ல இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ரைட், இந்த ஹதீஸ் சஹீஹாக இருந்தார். அதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சுஜூது செய்கின்ற பொழுது முதலாவதாக அவர்கள் முட்டுக்கால்களை, அதாவது முழங்கால்களை நிலத்திலே வைத்திருக்கிறார்கள். இது சஹீஹான செய்தி, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய செயல். இது கூட ஹதீஸ் அல்ல, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய செயலிலே அவர்கள் முதலாவதாக முழங்காலை வைத்தது வந்திருக்கிறது. அடுத்ததாக நூலாசிரியர் சொல்கிறார், வலவ் தபத்தல் ஹதீஸ் முத்தகத்தி, முன்னால் வந்த ஹதீஸ் சஹீஹாக இருந்தால், அது ஆதாரபூர்வமாக இருந்தால் முதலாவது கையை வைக்க வேண்டும் என்பதற்கு அது ஒரு நஸ்ஸாக இருக்கும். நபி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையாக, ஒரு பலமான ஆதாரமாக இருக்கும். ஆனால் நாம் பார்த்தோம், அதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதை நூலாசிரியரும் சுட்டிக்காட்டினார். எனவே நூலாசிரியர் என்ன சொல்கிறார்னா, வல்லதி நஹ்தாருஹு, இந்த ரெண்டு கருத்துக்களிலே நாம் தெரிவு செய்யக்கூடிய கருத்து கைகளை முற்படுத்துவதுதான். முதலிலே கைகளை வைப்பது நல்லது என்றுதான் நாம் கருதுகிறோம் என்று நூலாசிரியர் சொல்கிறார். எதற்கு என்று சொன்னால், அதற்கு சில ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள். அது நேரடியான ஹதீஸ்கள் அல்ல. அதுல ஒன்று பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால், லம் யஹ்னி அஹது மின்னா தஹரஹு, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள், எங்களிலே எவரும் தன்னுடைய முதுகை வளைக்க மாட்டார்கள், ஹத்தா யகா நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஜிதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுக்கு போகும் வரையில், நபி அவர்கள் சுஜூத் செய்யும் வரையிலே எங்களில் எவருமே தன்னுடைய முதுகை என்ன செய்ய மாட்டார்கள், சாய்க்க மாட்டார்கள். ثم نقع سجودا بعده, பிறகு நபி அவர்களுக்கு பிறகு நாங்கள் சுஜூது செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொல்கிறார்கள். நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், இங்கே பரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள், எங்களில் எவரும் தன்னுடைய முதுகை பணிக்க மாட்டார்கள் என்பதிலிருந்து, முதுகை பணிப்பது என்பது கைகளை முற்படுத்துகின்ற பொழுதுதான் முதுகு பணியும். கால்களை முன்னர் வைக்கின்ற பொழுது, முதலாவதாக முழங்கால்களை வைத்தால் அங்கே முதுகு பணியாது. கைகளை வைக்கின்ற பொழுதுதான் பொதுவாக முதுகு என்ன செய்யும், வளையும். எனவே எங்களில் எவரும் முதுகை வளைக்க மாட்டார் என்றுதான் அவர் சொல்கிறார். இதை பார்க்கின்ற பொழுது என்ன தெரிகிறது என்றால், சஹாபாக்களுடைய அந்த செயல்பாட்டில் அவர்கள் முதலாவதாக கையை வைத்திருக்கலாம் என்று தெரிகிறது என்பதை நூலாசிரியர் இந்த ஆதாரமாக முன்வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் நூலாசிரியர் இங்கே சொல்கிறார். எனவே இந்த ஹதீஸ் பராவுடைய ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸில் இருந்து மாமூம்கள் இமாம் தன்னுடைய நெற்றியை நிலத்திலே வைக்கின்ற வரையிலே நிலைத்திருக்க வேண்டும், பிறகு சுஜூத் செய்ய வேண்டும் என்பதும் இருக்கிறது. இமாம் சுஜூதுக்கு போனதற்கு பிறகுதான், அவர் நிலத்திலே நெற்றியை வைத்ததற்கு பிறகு மாமூம்கள் சுஜூதுக்கு போக வேண்டும் என்பதும் இருக்கிறது. நூலாசிரியர் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து முதலாவதாக கைகளை முற்படுத்துவது சிறந்தது என்பதை போன்று அவர்கள் கருதுகிறார்கள். என்றாலும் எதை முற்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செயலை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கும் பலமான ஒரு அறிவிப்பு ஆதாரம் இல்லை என்றாலும் இந்த ஆதாரம் ஓரளவுக்கு பரவாயில்லை. இந்த ஆதாரம் சரியானது. ஆனால் இதிலும் கூட மிக தெளிவாக அந்த விடயம் பேசப்படவில்லை என்றாலும் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நூலாசிரியர் இங்கே சொல்கிறார்கள். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சும்ம யுகப்பிரு ஹத்தா யஹ்விய சாஜிதன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னர் தக்பீர் சொல்லிவிட்டு சுஜூதுக்கு கீழே போவார்கள் என்று இருக்கிறது. அதுவும் ஓரளவுக்கான ஒரு ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள் சிலர் முதலிலே கையை வைப்பதற்கு. சரி, இப்போது அடுத்த மசாலாவுக்கு வருவோம். 22வது, அஸ்ஸுஜூது வஸிஃபத்துஹு வத்துமானீனத்து ஃபீஹ், சுஜூது செய்வதும் அதனுடைய முறையும் அதிலே தாமதித்தலும். எங்களுக்கு தெரியும், சுஜூதும் தொழுகையுடைய அர்கான்களிலே ஒன்று. அதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அறிஞர்களுக்கு இடையிலே. சுஜூத் செய்வது தொழுகையுடைய ருக்குன். மறதியாக கூட ஒருவர் சுஜூதை விட்டால் அந்த ரக்கா விடுபட மாட்டாது. அதற்காக அவர் சுஜூத் சஹு செய்வது போதாது.
அந்த ரக்காவை திரும்ப அவர் தொழ வேண்டும். விடுபட்டு தொழுது முடித்தால், ஒரு சுஜூது கூட விடுபட்டால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதேபோன்று சுஜூதிலே துமானீனாவும் ருக்குன். அதிலே தாமதிப்பதும் கொஞ்ச நேரமாவது அதில் இருப்பதும் ருக்குன். ஏற்கனவே ருக்குவுக்கு பார்த்த அதே ஆதாரத்தை இங்கே நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சுஜூத் செய்யுங்கள், உங்களுடைய ரப்பை வணங்குங்கள், நலவை செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். பிழையாக தொழுதவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்திக் கொடுக்கின்ற அந்த சம்பவத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது என்ன சொல்கிறார்கள்? நபி அவர்கள் சொல்கிறார்கள், ثُمَّ اسْجُدْ حَتَّى تَطْمَئِنَّ سَاجِدًا. பிறகு நீங்கள் சுஜூதிலே அமைதியாகும் வரையிலே, தாமதிக்கும் வரையிலே சுஜூத் செய்யுங்கள். ثُمَّ ارْفَعْ حَتَّى تَسْتَوِيَ وَتَطْمَئِنَّ جَالِسًا. பிறகு நீங்கள் உட்காருங்கள், சுஜூதிலிருந்து எழுந்து நிலை பெறுங்கள், உட்கார்ந்து அந்த இடத்திலும் நீங்கள் துமானீனாவை பேணுங்கள், தாமதத்தை பேணுங்கள். ثُمَّ اسْجُدْ حَتَّى تَطْمَئِنَّ سَاجِدًا. பிறகு நீங்கள் சுஜூது சென்று அங்கேயும் துமானீனாவை பேணுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். துமானீனா என்பதும் ருக்குன், சுஜூதும் ருக்குன். சுஜூதிலே துமானீனா இருக்க வேண்டும். அது எவ்வாறு சுஜூத் செய்வது என்பதை பற்றி தான் இப்போது நாங்கள் பார்ப்போம். வசிஃபத்துஹு அன்னஹு யும்கினு الأعضاء السبعة من الأرض يمكن الأعضاء السبعة من الأرض في حال السجود. சுஜூத் செய்யக்கூடிய நேரத்திலே தொழுகையாளி என்ன செய்ய வேண்டும்? அவருடைய 7 உறுப்புகளை நிலத்திலே படத்த வேண்டும். இது தொழுகையுடைய சுஜூதுடைய வாஜிபுகளிலே உள்ளது. கட்டாயமாக 7 உறுப்புகள் மீது சுஜூது செய்யப்பட வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், உமிர்து அன் அஸ்ஜுத அலா சபஅதி அஅதுமின். நான் 7 உறுப்புகள் மீது சுஜூத் செய்வதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். 7 எலும்புகள் மீது சுஜூத் செய்வதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். அலல் ஜபஹா, அலல் ஜபஹா, ஜபஹா என்பது நெற்றி. வஷார பியதைஹி அலா அன்ஃபி. நபி அவர்கள் நெற்றி என்று சொல்லிவிட்டு மூக்கை சைக்கினை செய்து காட்டுகிறார்கள். அப்ப நெற்றியோடு சேர்ந்து மூக்கும் நிலத்திலே பட வேண்டும். வல் யதைன், 2 கைகள், ஒரு ருக்பத்தைன், 2 முழங்கால்கள், வஅத்ராஃபில் கதமைன், 2 பாதங்களுடைய விரல் நுனிகள். எனவே எவர் ஒருவர் 7 உறுப்புகள் மீது, இந்த 7 உறுப்புகள் மீது சுஜூத் செய்யவில்லையோ அவருடைய சுஜூத் பாத்திலாகிவிடும். சுஜூத் பாத்திலானால் அவருடைய தொழுகையும் பாத்திலாகிவிடும். 7 உறுப்புகள் மீது சுஜூத் செய்யப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெற்றியுடன் மூக்கை சுட்டி காட்டுவதிலிருந்து ஒரு தொழுகையாளி அவர் தன்னுடைய நெற்றியையும் நிலத்திலே படுத்த வேண்டும், நெற்றியோடு மூக்கையும் படுத்த வேண்டும் என்பதற்கு அது ஆதாரம் என்பதை நூலாசிரியர் சொல்கிறார். முஸ்லிமுடைய இன்னொரு அறிவிப்பிலே அல் ஜபஹத்து வல் அன்ஃப் என்று வந்திருக்கிறது. நெற்றியும் மூக்கும் என்று கூட வந்திருக்கிறது. ரைட். ويستقبل المصلي بيديه وبأطراف قدميه القبلة. தொழுகையாளி தன்னுடைய கைகளை கிப்லாவை நோக்கி நீட்டுவார். கிப்லாவை கைகளால் முன்னோக்குவார். விரல்கள் கிப்லாவை நோக்கி இருக்கும். அதே போன்று கால் விரல்கள், பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த கால் விரல்களுடைய காலுடைய அத்ராஃப், நுனிப்பகுதிகள், பாதத்தின் நுனிப்பகுதிகளும் முடியுமான அளவு கிப்லாவை நோக்கி முன்னோக்கப்பட வேண்டும். ويجافي يديه عن جنبيه. அவருடைய விலாப்புறங்களிலிருந்து அவருடைய கைகளை தூரமாக்கி கொள்ள வேண்டும். அதாவது விலாப்புறத்தோடு, விலாக்களோடு, உடலோடு கையை நெருக்கி வைக்காமல் தள்ளி வைக்க வேண்டும். இல்லா யதீக அலல் மாமூமி ஃபயத்ருக். பக்கத்தில் இருக்கக்கூடிய மாமூமுக்கு, இன்னொரு இமாமுக்கு பின்னால் தொழக்கூடிய, ஜமாத்தா தொழக்கூடிய ஒருவர் கைகளை அதிகமாக விரிக்கின்ற பொழுது பக்கத்திலே உள்ளவருக்கு அதில் இடைஞ்சல் வரும். அது கூடுதலாக விரித்தால் இடைஞ்சல் வரும். அப்படியான நேரத்தில் அதனை அவர் விட்டுவிட வேண்டும். மற்றவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது. கைகளை விரிக்கிறேன் என்ற பெயரிலே மற்றவர்களுக்கு விரிக்க முடியாமல் சுஜூத் செய்யக்கூடாது. அதே போன்று வல யஃப்ருஷ் திராஇஹி ஃபில் அர்த். பூமியிலே கைகளை என்றால் முழங்கையிலிருந்து மணிக்கட்டு வரையிலே உள்ள அந்த கை பகுதியை நிலத்திலே விரிக்கக்கூடாது. நாய்கள் விரிப்பதை போன்ற அவ்வாறு நிலத்திலே வைக்கக்கூடாது. வல யக்பதுஹுமா இலா ஃபஹிதைஹி.
அதே போன்று அதனை தொடைகளின் பக்கம் மடக்கி கொள்ளவும் கூடாது, தொடைகளுக்குள் வைத்துக் கொள்ளவும் கூடாது, நிலத்திலே விரிக்கவும் கூடாது, உயர்த்தி வைக்க வேண்டும், நிலத்திலிருந்து உயர்த்தி வைக்க வேண்டும், உடலிலிருந்து தள்ளி வைக்க வேண்டும். புகாரியிலே வரக்கூடிய அபு ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸிலே நபி அவருடைய தொழுகை பற்றி அவர்கள் வர்ணிக்கின்ற பொழுது என்ன சொல்கிறார்கள்? ஃபஇதா சஜத வதஅ யதைஹி கைர முஃப்தரிஷின். அவர்கள் சுஜூத் செய்தால் அவர்களுடைய இரண்டு கைகளையும் வைப்பார்கள், நிலத்திலே வைப்பார்கள். இஃப்திராஷ் இருக்காது, அதாவது அந்த கைகளை மிருகங்கள், நாய்கள் நிலத்திலே படுத்துவதை போன்று வைத்திருப்பதில்லை. கைர முஃப்தரிஷ் வலா காபிதிஹிமா, அவை இரண்டையும் உள்வாங்கிக் கொண்டாகவும் இருக்க மாட்டார்கள். என்ன செய்திருப்பார்கள்? நிலத்திலிருந்து உயர்த்தி இருப்பார்கள், உடலில் இருந்து தள்ளி வைத்திருப்பார்கள். வஸ்தக்பல பி அத்ராஃபி அஸாபிஹி அஸாபி ரிஜ்லைஹில் கிப்லா, அவருடைய கால் விரல்களின் நுனிகளால் கிப்லாவை முன்னோக்குவார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதா சஜத்த ஃபதஅ கஃபைக வர்ஃபஅ மிர்ஃபகைக். நீங்கள் சுஜூத் செய்தால் உங்களுடைய கைகளை, கஃபுகளை நிலத்திலே வையுங்கள், உங்களுடைய மிர்ஃபகை உயர்த்தி கொள்ளுங்கள், மிர்ஃபகை முழங்கையை உயர்த்தி கொள்ளுங்கள். மணிக்கட்டுள்ள அந்த பகுதிக்கு தான் நாங்கள் உள்ளங்கை பகுதியை தான் கஃப் என்று சொல்கிறோம். அந்த உள்ளங்கையை நிலத்திலே வைத்து முழங்கையை உயர்த்தி கொள்ளுமாறு நபி அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு மாலிக் இப்னு புஜைனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே, புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் என்ன சொல்றாங்க? அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ஸல்லா ஃபர்ரஜ பைன யதைஹி ஹத்தா யப்துவ பயாது இப்தைஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதால் அவர்களுடைய இரண்டு கைகளுக்கு இடையிலே அவர்கள் விரித்து விடுவார்கள், அவர்களுடைய அக்குளின் வெண்மை வெளிப்படும் வரையில். எனவே அக்குளின் வெண்மை வெளிப்படும் வரையில் கைகள் என்ன செய்யப்படும்? விரிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய. அதே போன்றுதான் இன்னொரு செய்தி இப்னு அபி ஷைபா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இதா சஜத அஹதுக்கும், உங்களிலே ஒருவர் சுஜூத் செய்தால், இதா சஜத அஹதுக்கும் ஃபல்யஸ்தக்பிலில் கிப்லத பியதைஹி, அவர் தன்னுடைய இரு கைகளாலும் கிப்லாவை முன்னோக்கட்டும். ஃபஇன்னஹுமா யஸ்ஜுதானி மஅல் வஜ், இந்த இரு கைகளும் முகத்தோடு சேர்ந்து சுஜூத் செய்கின்றன. எனவே நாங்கள் கைகளையும் கிப்லாவை முன்னோக்கி, விரல்கள் கிப்லாவை முன்னோக்கித்தான் சுஜூதிலே இருக்க வேண்டும். அதே போன்று வயஜஅலு ரஅஸஹு பைன யதைஹி வஹுவ சாஜித், அவர்களுடைய அந்த கைகளுக்கு இடையிலே தான் தலை இருக்கும். சுஜூத் செய்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய தலைக்கு பக்கத்திலே, இரண்டு பக்கத்திலும் இரண்டு கைகளையும் நாங்கள் வைக்க வேண்டும். அதற்கு வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்? ஃபலம்மா சஜத, நபி அவர்கள் சுஜூத் செய்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜத பைன கஃபைஹி, அவர்களுடைய இரண்டு கைகளுக்கு இடையிலே, கஃபைஹி அந்த உள்ளங்கைகளை நிலத்திலே வைப்பார்கள் இல்லையா, அந்த இரண்டு கைகளுக்கும் இடையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்தார்கள். அதே போன்று வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இன்னொரு அறிவிப்பிலே அன்னஹு ரஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன சஜத வ யதாஹு கரீபதானி மின் உதுனை, நபி அவர்கள் சுஜூத் செய்ததை அவர்கள் பார்த்தார்கள். சுஜூத் செய்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரு கைகளும் அவர்களுடைய இரு காதுகளுக்கும் பக்கத்தில் இருந்தன என்று அதிலே இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, இன்னும் தொழுகையிலே நாம் செய்ய வேண்டிய அமல்களிலே மீதம் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே பார்க்கலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.